இந்தியாவினுடைய நம்முடன் வாழ்ந்த இந்தியாவுடைய இரும்பு மனிதர் வாஜ்பாய் அவர்களுக்கு குருபலம் வரலையா? தமிழகத்தினுடைய கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுக்கு குருபலம் வரலையா? என்னங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 7ஆம் இடம் களத்திரம், கணவன் அல்லது மனைவி, இது சரியா, இது யோகமா வந்துருச்சா? அப்போ இவனுக்கு கல்யாணம் ஆக வாய்ப்பு வந்துருச்சு. 7ஆம் இடத்தை பாக்குறாங்க. அடுத்தது 5ஆம் இடத்தை பாக்குறாங்க. இவனுக்கு பிடிச்சதா அமைதா, பிடித்த மனைவி பிடித்தமான கனவினா அமைதான 5ஆம் இடத்தை பாக்குறாங்கன்னா மகிழ்ச்சி. 5 என்ன சொல்றாரு பராசர மகரிஷி? ஜோதிடத்தினுடைய பிரம்மா பராசர மகரிஷி சொல்றாங்க, ராகு கேதுக்களுக்கு 3, 7, 11 தான் பார்வைங்கிறாங்க. வராகமிர மகரிஷி என்னங்கிறாங்க, 5, 9 தான் பார்வைங்கிறாங்க. எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ஐயா, இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஜோதிடர் கிட்ட போறோம். அவர்கிட்ட போயிட்டு ஜாதகம் பார்க்கும்போது குருபலன் இருக்கு, திசா புத்திகள் எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படி இருந்தா அவருக்கு ஏன் திருமணம் நடக்க மாட்டேங்குது? திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறதுன்னு சொல்லி நமது முன்னோர்கள் சொல்றாங்க. திருமணம் என்பது இருமணம் இணைந்த விஷயம்ங்கிறது நம்மளுக்கு தெரியுது. எங்கேயோ பிறந்த ஒரு ஆணையும் எங்கோ ஒரு பிறந்த பெண்ணையும் இரு மனத்தையும் ஒன்றாக இணைப்பதுதான் திருமணம். இதுல நீங்க என்ன கேட்கறீங்கன்னா, குருபலம் இருந்தும் திருமணம் ஆகல அப்படிங்கிறீங்க. குருபலத்திற்கும் திருமணத்திற்கு என்னங்க சம்பந்தம்? தெரியாம கேட்கிறேன். குருபலம் வந்தா திருமணம் ஆயிருன்னு சொல்றது, குருபலம் வந்துருச்சு திருமணம் சார்ந்த விஷயத்தை பார்த்துட்டு போயிடலாங்கிறதுனா, இந்தியாவினுடைய நம்முடன் வாழ்ந்த இந்தியாவுடைய இரும்பு மனிதர் வாஜ்பாய் அவர்களுக்கு குருபலம் வரலையா? தமிழகத்தினுடைய கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுக்கு குருபலம் வரலையா? என்னங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அடல் பெகாரி, நமது மாமேதை விஞ்ஞானி அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு குருபலம் வரலையா? குருபலம்னா என்ன? அவர்களுடைய ராசிக்கு 2, 5, 7, 9ஆம் 11ஆம் இடத்துக்கு குரு வந்துட்டா குரு பலமா வந்துருச்சுன்னு அர்த்தம். முதல்ல குரு யாரு? போககாரகன். குரு போககாரகன். குரு பலமா வரும்போது போக சுகத்தை தூண்டி விடுகிறாருன்னு அர்த்தம். போக சுகம்னா என்ன? ஒருத்தருக்கு போன்ல பேசினா மகிழ்ச்சி, ஒருத்தருக்கு சாப்பிட்டா மகிழ்ச்சி, ஒருத்தருக்கு தூங்குனா மகிழ்ச்சி, ஒருத்தர் அப்படியே கார் எடுத்துட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தா மகிழ்ச்சி, ஒருத்தர் பார்க்ல போய் பொழுது கழிச்சா மகிழ்ச்சி, ஒருத்தர் போய் சினிமா தியேட்டர்ல உட்கார்ந்தா மகிழ்ச்சி, ஒருத்தர் போய் எங்கால் கூட்டமா இருக்க இடத்துல உட்காந்துட்டு வந்தா மகிழ்ச்சி. இதுதான் போக சுகம். கல்யாணம் ஆனவங்களுக்கு குரு பலமா வந்தா அவங்க மனைவியோட மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப குரு பலமா இல்லைன்னா அவங்க மனைவியோட மகிழ்ச்சியா இல்லைன்னு அர்த்தமா? மகிழ்ச்சியா இருந்து திரும்பி படுத்துக்குவாங்க. உண்மைங்க, சிரிக்கிறதுக்காக பேசல. இதுதான் குருபலம். திருமணத்திற்காக வருவதல்ல குருபலம். 12 வயதில் இருந்து ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் குருபலம் வரத்தான் செய்யும். அப்ப வரும்போதெல்லாம் குருபலம் வந்துட்டா திருமணத்தை நடத்திடுவானா? இல்லவே இல்லை. இது நம்ம தமிழகத்துல ஒரு சில மாவட்டங்கள் அதிகமா இதை வியாழன் நோக்கம்ங்கிறாங்க. குருபலம் வந்துருச்சு கல்யாணம் பண்ணிருங்கிறாங்க. குருபலம் போயிட்டா நீ கல்யாணம் பண்ண முடியாங்கிறாங்க. அப்படியே இல்லைங்க, குருபலம் இல்லாவிட்டாலும் திருமணம் செய்யலாம். மகிழ்ச்சியா இருந்து ஆளுக்கு ஒரு பக்கம் திரும்பி படுத்துக்குவாங்க. அவ்வளவுதான் விஷயம். குரு பலமா வந்தா என்ன ஆகும் தெரியுங்களா? உண்மையில உங்களுக்கு போன் வந்துட்டு இருக்கும், புதுசா போன் வரும், சந்தோஷமா பேசுவீங்க. இதைத்தான் குரு முதல்ல பண்ணுவார். போக சுகத்துக்குள்ளதான் இழுத்துடுவார். அதற்காக திருமணத்தை நடத்தி வச்சிருவார்ல இல்ல. அதை தாண்டி தசாபுத்திகள், நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஜாதகத்துல திருமணம் சார்ந்த சிறப்பான தசாபுத்திகள் இருந்தும் ஏன் திருமணம் நடக்கவில்லை? இதெல்லாம் நியாயமான கேள்விதான். ஃபர்ஸ்ட் ஒரு ஜாதகத்தை எடுத்தா அந்த ஜாதகருக்கு திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லையான்னு முதல்ல பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதை பார்த்தா தான் நீங்க அடுத்த நிலைக்கு போகணும். இப்போ இன்னைக்கு ஜோதிட உலகத்துல திருமணத்தை பத்தி என்ன பேசுறாங்க? 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். இவனுக்கு குடும்பம் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? அப்பதான் இவனுக்கு கல்யாணம் நடக்கும். 7ஆம் இடம் களத்திரம், கணவன் அல்லது மனைவி, இது சரியா, இது யோகமா வந்துருச்சா? அப்போ இவனுக்கு கல்யாணம் ஆக வாய்ப்பு வந்துருச்சு. 7ஆம் இடத்தை பாக்குறாங்க.
அடுத்தது 5ஆம் இடத்தை பாக்குறாங்க. இவனுக்கு பிடிச்சதா அமைதா, பிடித்த மனைவி பிடித்தமான கனவினா அமைதான 5ஆம் இடத்தை பாக்குறாங்கன்னா மகிழ்ச்சி 5. இதை தாண்டி இன்னொன்னு பார்ப்பாங்க. எதை பார்ப்பாங்க? 4 பார்ப்பாங்க. 4 உறவுகள். உறவுகளை வச்சு கல்யாணம் பண்றானா இல்ல உறவுகள் இல்லாம யாருக்கும் சொல்லாம கல்யாணம் பண்றானா, இதை பார்ப்பாங்க. இதைத்தான் பார்த்து இன்றைக்கு நமது ஜோதிட உலகம் திருமணத்தை முடிவு செய்கிறது. ஆனா உண்மையில எதை பார்க்கணும்னா லக்னத்துக்கு 12ஆம் இடத்தை தான் பார்க்கணும். திருமணம் ஆகுமா ஆகாதா, எப்ப ஆகும், எப்படி ஆகும், ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லையாங்கிறத ஒரு ஜாதகருக்கு லக்னத்திற்கு 12ஆம் இடம் தான் முடிவு செய்கிறது. ஏன்னா 12ஆம் இடம் தான் படுக்கை அறை ஸ்தானம், 12ஆம் இடம் தான் அயன சயன சுகபோகம். அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது 12. நீங்க 12ஆம் இடத்தை பார்த்தா அந்த ஜாதகருக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும், எப்படி திருமணம் நடக்கும், அவருடைய வாழ்க்கைகள் எப்படி இருக்கணும் சர்வசாதாரணமா எழுதி கொடுத்துடலாம். பர்சனல் உள்பட எழுதி கொடுத்துடலாம். அதாவதுங்க நீங்க குருபலத்தை மட்டுமே வச்சுட்டு ஜோதிடம் பேசுறவங்களா அல்லது ஏதாவது ஒன்றை கணக்கை வச்சுட்டு ஜோதிடம் பேசுறவங்கள நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம ஒரு லக்னத்துக்கு எந்த தசாபுத்தி நல்லதுன்னு சொல்றோமோ அது தப்பா இருக்குது, தப்பு பண்ணுங்கிற தசாபுத்தி நல்லதா இருக்குது. நீங்க செக் பண்ணி பார்த்தா தெரியும். அதைத்தான் நான் எப்பவும் சொல்லுவேன். கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 7 மாரகாதிபதி 8 அஷ்டமாதிபதியினுடைய தசா மிகப்பெரிய சிறப்பை செய்கிறது, செக் பண்ணி பாருங்கன்னு. அதனால நம்ம முடிவு பண்ற தசாபுத்தியை முடிவு பண்ணணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 50 விதமான கணிதங்களாவது நம்ம மனசுக்குள்ள இருக்கணும். ஒண்ணும் இல்லாம மொத்தமா லக்னத்துக்கு 5 லக்னத்துக்கு 9 அப்படிலாம் போயிட்டா அதெல்லாம் சரியில்லை சாமி. அதெல்லாம் வேணும்னு நம்ம சொல்றது. திருமணத்திற்கான வாய்ப்பு வந்துருச்சு அப்படி இல்லை, தெளிவா கணக்கு போட்டு பார்த்தா சரியா இருக்கும். இதுல பாருங்க, லக்னாதிபதிக்கு எதிரடிகள் 7 சுக்கிரனும் இருந்து 7 எதிரடிகள் சுக்கிரனும் லக்னமும் அமைந்து சுக்கிரனுக்கு எதிரடியில் 7 லக்னாதிபதி வந்துட்டா தலகலா நின்னாலும் திருமணம் செய்யவே முடியாது. இது சாதாரணம். நம்ம என்ன பண்றோம், 7ஆம் பாவத்தை மட்டும் எடுத்துக்கிறோம், இல்ல சுக்கிரனை மட்டும் எடுத்துக்கிறோம், ஏதாவது ஒண்ணு பேசுறோம். இல்லைங்க, திருமணம் சார்ந்த விஷயத்தை 100% தெல்ல தெளிவாக முடிவு செய்ய முடியும். அதற்கான கணிதங்கள் இருக்கு. இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா, ஒவ்வொன்னையும் பார்க்கறதுக்கு ஜோதிட ரீதியாக ஒவ்வொரு கணிதங்கள் வேலை செய்கிறது. அதை நாம முதல்ல இது சம்பந்தப்பட்டதை பார்க்கறதுக்கு எதை பார்க்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு. திருமணம் அப்படின்னாச்சுன்னா நீங்க லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்தை பார்த்தா முடிவு பண்ணா அது எப்படி முடிவு பண்றதுன்னு தெரிஞ்சா திருமணத்தை தேதியை முடிவு செய்யலாம். ஆகுமா ஆகாதான்னு முடிவு பண்ணலாம், விவாதமே வச்சுக்கலாம். அது இல்லாம குருபலம் அப்படின்னா, குருபலம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு அது வரைக்கும் பேசாதவங்க பேசுவாங்க, குருபலம் முடிஞ்சு போச்சுன்னா அது வரைக்கும் கூட கொஞ்சிட்டு இருக்கிறவைய நீங்க கூப்பிட்டாலும் எடுக்க மாட்டாங்க. இதுதாங்க விஷயம். மற்றபடி பொருளாதார ரீதியாக ஒரு சில மேன்மைகள் இருக்கும், அதுக்காக நல்லதுன்னெலாம் சொல்லிடாதீங்க. குரு பலமா இருக்கும் போதுதான் அப்படி இல்ல. நம்ம தான் ராசி பலனே எப்படி பேசுறோம், வித்தியாசமா தானே பேசுறோம். அதனால இது குருபலத்திற்கும் திருமணத்திற்குமோ அல்லது நல்ல தசாபுத்தி வந்துருச்சுன்னு திருமணத்திற்கோ வாய்ப்பு இல்லை. அந்த ஜாதகத்துல திருமணம் சார்ந்த விஷயத்தை தெளிவா ஆய்வு செய்து பார்க்கும்போது எப்ப திருமணம், எப்படி திருமணம், எப்படி எந்த சூழ்நிலையில் திருமணம்ங்கிறத 100% முடிவு செய்யலாம். ஐயா, இப்போ நீங்க சொல்றீங்க இல்லைங்க ஐயா, குரு பகவான் நல்லதுதான் செய்வாரு, மகிழ்ச்சியை தான் தூண்டுவாருன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? அப்ப லவ் பண்றவங்களுக்கு குருபலன் வந்ததுனாலதான் ஒருத்தருக்கு லவ் வருதுங்களா? சாமி, நீங்க அருமையான கேள்வி கேட்டீங்க. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கத்தான் செய்யுது. குரு பார்த்தால் நல்லதுன்னு சொல்லதான் செய்றீங்க. வாடிக்கையாளர்களையும் ஜோதிட நண்பர்களையோ பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். ராகு கேதுக்களுக்கு பராசர மகரிஷி அவர்கள் 3, 7, 10, 11 தான் பார்வைங்கிறார். நல்லா புரிஞ்சுக்குங்க. என்ன சொல்றாரு பராசர மகரிஷி? ஜோதிடத்தினுடைய பிரம்மா பராசர மகரிஷி சொல்றாங்க ராகு கேதுக்களுக்கு 3, 7, 11 தான் பார்வைங்கிறாங்க. வராகமிர மகரிஷி என்னங்கிறாங்க 5, 9 தான் பார்வைங்கிறாங்க. இது எல்லாம் தாண்டி ஜெயமணி மகரிஷி சொல்றாங்க கோள்களுக்கு பார்வையே இல்லை, கோள்களுக்கு பார்வை என்பது ஒரு பித்தலாட்டுத்தனம், ஏமாற்று வேலை. கோள்களுக்கு பார்வையே இல்லை, ராசிகள் மட்டும்தான் பார்க்கும். நீங்க சவால் விடுங்க, ராசிகள் பார்வை மட்டும்தான் வேலை செய்யுங்கிறாங்க. இதுல நாம எதையும் எடுத்துக்கிறது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அதனால நீங்க குரு பகவான் அப்படின்னா நம்ம ஜோதிடத்துல நினைக்கிறோம் குரு பகவான் நல்லதை செய்வாரு அப்படிங்கிறோம். ஆமா, குரு பகவான் நல்லதைத்தான் செய்கிறார். ஆனா அவரு தவறு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அவரை மாதிரி தண்டிக்கிறதுக்கு ஆளுகளே இல்லை.
ஒரு நோய், சூரிய பகவான் சார்ந்த ஒரு நோய்னா தலைவலிக்கும், கண்ணு தொந்தரவு பண்ணும். செவ்வாய்னா சின்ன காயங்கள் உருவாக்கும். புதன்னா அல்சரை கொடுக்கும், கேஸ்ட்ரபிள். இப்படி ஒவ்வொன்றுக்கு சொல்லலாம். ராகு கேதுக்குலனாலே ஒரு மர்ம தொந்தரவு, இந்த ஸ்கின்னு, இந்த மாதிரி இதுகளை தான் ராகு கேதுக்குல இதுல தான். ஆனா குரு பகவான் ஒரு நோயை கொடுத்தால் குணப்படுத்த முடிவதில்லை. நல்லா சிந்திச்சு பாருங்க. குரு பகவான் சார்ந்த நோய் என்ன தெரியுங்களா? கோமா அப்படின்னு என்ன எடுத்துங்க? சுயநினைவை இழத்தல், மூளையை பாதிப்படைய செய்தல், கேன்சர், மஞ்சக்காமான குணமாகாத நோய்களுக்கு காரகன் குரு பகவான். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எப்படி வேணாலும் பேசலாங்க. காரணம் 15 நாள்ல படிக்கிறாங்க, 1 மாசத்துல ஜோதிடர் ஆயிடுறீங்க, 3வது மாசம் ஆசிரியர் ஆகிறீங்க, 6வது மாசத்துல பேராசிரியர் ஆகிறீங்க, 1 வருஷத்துல தனக்குன்னு ஒரு ஜோதிட முறையை உருவாக்கி ஏதோ ஒண்ணு பண்றீங்க. ஏதாவது கொஞ்சமாவது தெரிஞ்சுட்டு ஜோதிடத்துக்குள்ள வந்தா நம்மளை எதிர்த்து பேசுறவங்களுக்கு உட்காரு பார்க்கலாம், விவாதம் பண்ணலாம் அப்படிங்கிற நிலைக்கு வரலாம். எல்லாத்துக்கும் மூல காரணம் ஒன்னே ஒண்ணு. இதை தமிழக அரசாங்கம் சரிபடுத்த வேண்டும். என்னன்னு கேக்குறீங்களா? ஜோதிட மாநாடுகள் இனி தமிழகத்தில் நடந்தால், ஒருவர் மேடை ஏறி ஒரு தலைப்பை பேசினால் அந்த தலைப்பை அவர் பேசினதை தாண்டி விழா அரங்கத்தில் இருக்கிற யாரு வேணாலும் அதே தலைப்பை பத்தி பேசலாம் அப்படின்னு ஒரு சூழ்நிலையை உருவாக்கினால் ஜோதிடம் சரியான பாதைக்கு செல்லும். இதை தவிர வேற வழியே இல்லை. ஒரு தலைப்பு, ஏதாவது ஒரு தலைப்பு ஒருத்தர் பேசிட்டு இறங்கினா அந்த தலைப்பை பத்தி மட்டும்தான் மற்றவங்க எல்லாரும் போய் பேசணும். அவர் பேசாதத பேசணும், அப்பதான் போகணும். இதெல்லாம் போய் ஸ்டேஜில் உட்கார்ந்துக்கிறாங்க. யோசிக்கிறதுக்கே தப்பா இருக்கு. யாருக்கு ஜோதிடம் தெரியுது, யாருக்கு ஜோதிடம் தெரியல, என்ன ஏது? அப்புறம் இதெல்லாம் பண்ணுனா யாராவது ஒருத்தர் ஜோதிடர்களை கிண்டல் பண்ணாலும், ஜோதிடத்தை கிண்டல் பண்ணாலும் என்ன பண்ண வேண்டியதா? நெளிஞ்சிட்டு தான் வரணும், பதிலெல்லாம் பேச முடியாது. அதனால இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜோதிடம் என்பது மிகப்பெரிய ரகசியம். அதை உணர்வதற்கு ஒரு முறையான ஒரு குருவால், குருகுலம் வாயிலாக. இப்ப நான்லாம் ஜோதிடம் படிச்சேன்னா வாசி யோகத்தை படிச்சுட்டு தான் ஜோதிடத்தையே படிச்சேன். சரமரியான் சாரமரியான், சரமரியான் சாரமரியான், சரத்தை தாண்டி உலகம் இயங்காது. உங்க முன்னால ஒரு ஆண் உட்கார்றாங்க ஜோதிட பார்க்க. அந்த ஆண் உட்காரும் போது ஆணினுடைய ஜாதகத்தை பாக்குறீங்க, இடதராசியில் சுவாசம் போய் வந்துச்சுன்னு வைங்க, உங்களுக்கு ஜோதிடம் இருக்கு. நீங்க என்ன கணக்கு போட்டு பேசினாலும் அந்த ஆப்போசிட்ல உட்காந்துருக்கிற ஆண் ஏத்துக்க மாட்டாங்க. இது உங்களுக்கு புரியாது? யோசிச்சு பாருங்க. நமது முன்னோர்கள் எந்த காலேஜில் போய் உட்கார்ந்து பிரபஞ்ச ஜோதிடத்தை பத்தி எழுதுனாங்க? எல்லாமே சரத்தை வைத்து, சுவாசத்தை வைத்து தொகுத்துதான் ஜோதிடம். அதனால இது ஜோதிடம்ங்கிறது ஒரு பெரிய கலை சாமி.